ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சங்க சார் வந்து நோட்டீஸ் புல்ல ஒரு 3 அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் ரெக்வெஸ்ட். அதாவது பாஸ்வேர்டு கூட எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு ஏற்கனவே சொன்னவங்களை கமாண்டரை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அத்தகைய பர்சனுக்கு கமாண்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டாக ஃபாலோ பண்ண பர்சனுக்கு வந்து சொல்யூஷன் வந்து நாளைக்கு வந்து நோட்டீஸ் போல் சார் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அப்ளிகேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ரீஃபண்ட் அப்ளைட் பர்சன், யாரெல்லாம் ரீஃபண்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்களோ அவங்களெல்லாம் கரெக்டான பர்சனானு ஃபில்டர் பண்ணி பேமெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் பட் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, சார் ஒரு எக்ஸாம்பிளோட அதை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பர்சன் ஒர்க் பண்ணுறோன்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு கம்பெனி ரூல்ஸ் படி வந்து அதில் சைன் போட்டுட்டு அதுலேருந்து ரிலீஃப் ஆவாங்க இல்லையா? அதே ப்ராசஸை தான் எஸ்பிஐலையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களாம். இதை ஃபாலோ பண்ணாட்டாலுமே பேமெண்ட் கொடுக்கலாம். ஆனால் 38% வந்து சார்ஜ் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோலாம் பிடிக்க வேண்டாம். எப்போ போல் அட்மின் சார்ஜ், டிடிஎஸ், ஜிஎஸ்டி இந்த சார்ஜ் மட்டும் அவங்களுக்கு பிடிச்சிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது எஸ்பிஓவில் வந்து April 10 வரை வந்த ரிக்வெஸ்ட்டில் யார் வந்து கரெக்டான பர்சனை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அப்படின்னா, ரிஜிஸ்டர் இமெயிலேருந்து அவங்க வந்து மெயில் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கணும் ரீஃபண்ட் வேணும்ன்ட்டு. ரெண்டாவது வந்து ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்கணும். ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் வந்து அவங்க என்டர் பண்ணியிருந்திருக்கணும். அப்புறமா வந்து பேன் கார்டு இருக்குல்ல, அதை கரெக்டான பேன் கார்டாக அவங்க கொடுத்துருந்துருக்கணும். அப்புறம் வந்து எஸ்பிஓக்கு அவங்க நிஜமாக பே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு 2000 பர்சனுக்கு ரெடியாக ரீஃபண்ட் கொடுக்கணும்னு இருந்தாங்க. அப்புறம் April 10க்கு அப்புறம் வந்த ரிக்வெஸ்ட் வந்து 300 ஆர் 400 சம்திங் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அந்த அவங்களுக்குலாம் வந்து நெக்ஸ்ட் பேட்சில் வந்து ரீஃபண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக கொடுத்த பர்சனுக்கு வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேங்க்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேமெண்ட் போடுறதுக்கான உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் பேமெண்ட்டு போட்டுடலாம். ஆனால் ரீஃபண்டபிளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பர்சன்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் சைன் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ரீஃபண்டபிள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ வந்து நம்மகிட்ட வாங்கின அமௌண்ட் வந்து சர்வீஸ்க்காக தான் வாங்கியிருந்தாங்க. அது ரீஃபண்டபிள் கொடுக்கணும், சர்வீஸ் தான் கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டாக ரீஃபண்டபிளாக நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கணக்கு காட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கவர்மெண்ட் ரூல் படி நம்ம வந்து ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து சர்வீஸ் வாங்கினா ஒரு 5 days அல்லது 10 days இல்லைனா 1 monthக்குள்ளே அந்த யூசர் வந்து எனக்கு வேணாம், எனக்கு சர்வீஸ் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கலாம். ஆனால் வந்து 6 month 10 month கழித்து ரீஃபண்டபிள் பண்ண சொன்னால் அது வந்து ரீஃபண்டபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பெனியை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரீஃபண்டபிள் தான். ஆனால் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ரீஃபண்டபிள் கிடையாதான். அதை நமக்கு வந்து ஒரு பேமெண்ட்டாக தான் கணக்கு காமிக்க போகிறாங்க கவர்மெண்ட்டுக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. லீகல் டீம் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க எஸ்பிஓக்கு. அதாவது எப்படி அப்படி அந்த லெட்டரில் வந்து என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து எதுக்காக நம்ம ஜாயின் பண்ணோம், எதுக்காக நம்ம பே பண்ணியிருக்கோம், எதுக்கு வந்து நம்ம ரீஃபண்ட் வாங்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் அதில் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் போக நமக்கு அமௌண்ட் கிடைக்கும், எனக்கும் எஸ்பிஓக்கும் எந்த பெண்டிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறமே அந்த லெட்டரில் இருக்கும். மேலும் அதில் வந்து ரீஃபண்டபிள் வந்து நமக்கு நம்ம சைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸில் ஒர்க்கிங் டேஸில் நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து அமௌண்ட் வந்து நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களாம். அந்த லெட்டரை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி நம்ம வந்து எஸ்பிஓக்கு நம்ம அனுப்பணும். ஆனால் அதை அனுப்புனதுக்கப்புறம் மெயிலில் அனுப்புனதுக்கப்புறம் எஸ்பிஓ வந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க தரப்புலேருந்து ஒரு மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயிலை நம்ம பார்த்துட்டு நம்மளோட அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு அவங்க அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து ரீஃபண்டபிள் ப்ரொவைட் பண்ணணுங்கன்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறதா வந்து சொல்கிறாங்க. ரீஃபண்டபிள் வந்து எல்லாருக்கும் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை 0 பண்ணதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது ஏப்ரல் எண்டுக்குள்ளே இல்லைனா மே ஸ்டார்டிங்கில் வந்து தொடங்கிடுவோன்னு சார் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க. தேர்ட் வந்து வெரிஃபிகேஷன்
ப்ராசஸ். அதாவது டுமாரோ நாளைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கம்பெனியை ரன் பண்ணலான்னு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் நாளைக்கு நடக்க போகுது. இதுக்கு வந்து நம்ம 3 lakhs பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுறோம்ல, அதிலிருந்து ஒரு 15 பேரை மட்டும் கூட்டிகிட்டு எஸ்பிஓ நேரடியாக எஸ்பிஐ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்டேஷன் வந்து சார் நோட்டீஸ் போர்டில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எஸ்பிஓ ஃபேமிலிஸ்.